நண்பா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு vlog பண்ணலாமேன்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்கோம். பாலா, மனிஷ் அவங்க கூட தான் இருக்கோம். இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அங்கே போய் என்ன இடம் என்ன பிளேஸ்னு சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். வாங்க போகலாம். ஹாய் நண்பா, இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நல்லந்தங்கால் உடை அப்படி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து தாராபுரம் டு மூல்னூர் இல்லைனா கரூர் ரோடு அது சென்டரில் தான் இருக்குது. தாராபுரம் டு மூல்னூருக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா வந்து பொன்னிவாடி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் வந்து இந்த நல்லந்தங்கால் உடை இருக்குது. இங்கே என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இங்கே என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குன்னு நான் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இந்த வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஓகேங்களா? என்னடா அங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இயற்கையின் வளங்கள் நிறைந்த ஊர்கள்லாம் கிராமங்கள்லாம் வந்து அங்கேருந்து பார்த்தா அழகாக தெளிவாக தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து தண்ணிலாம் வேறு லெவலாக இருக்குது. மழை பெஞ்சில் அருமையாக இருக்கும். மழை இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மழை பெஞ்சு தண்ணிலாம் வந்து வழியும் போது அதெல்லாம் வேறு லெவல் பார்க்க வியூ வந்து நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே வந்து மனசை வந்து ரிலாக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு நம்ம ஃபேமிலியோட போய் உட்காந்து கொஞ்சம் ஒரு இடத்துக்கு போய் நல்லா ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து இங்கே வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஃபேமிலியோட ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து இங்கே வந்து என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி ஃபோட்டோ ஷூட்டுக்கு பஞ்சம் இல்லை. இங்கேருந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு வேறு லெவலாக இருக்கும். வியூவும் பக்காவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். நாங்கள் ஃபோட்டோ ஷூட்டுக்கு தான் இங்கே வந்தோம். அப்புறம் vlog வந்து முடிவு பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி வடிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் உங்களுக்கு பக்குன்னு இருக்கும். விழுந்தால் என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது பார்க்கவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லி மறக்காமல் அங்கே போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த இடம் எங்கே இருக்குது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பயப்படாதீங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த இடத்தோட உங்களுக்கு லிங்க் மறக்காமல் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? அது இறங்குற இடமா இருக்கட்டும், அதெல்லாம் வேறு லெவலாக இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது வியூ பக்காவாக இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மலை தெரியுது. அந்த மலை பார்த்தீங்கன்னா கோயில் நினைக்கிறேன். அங்கே போய் போக முடியல, டைம் ஆச்சுன்னு சொல்லி நாங்கள் போக முடியல. கூடிய சீக்கிரம் நான் பார்ட் 2ல் வந்து உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? இங்கே அந்த பேர் எழுதியிருக்காங்க, நல்லந்தங்கால் அந்த நீரோடை இப்போ இந்த பேர் எழுதியிருக்காங்க. இங்கேருந்து வியூவும் நல்லா இருக்குது. ஃபோட்டோ ஷூட்டுக்கு பஞ்சமேல நீங்கள் போய் எடுக்கலாம். அங்கே போய் ஃபோட்டோ எடுக்க போகணும்னு நினச்சிங்கன்னா வந்து ஃபோட்டோ எடுக்க போகலாம். ஃபேமிலியோட ரிலாக்ஸ் பண்ண போகலான்னு நீங்கள் அங்கே போகலாம். அதுக்கப்புறம் வந்து தாராபுரத்துலேருந்து பக்கம் தான். அதேமாதிரி மூல்னூர்லேருந்து பக்கம். நீங்கள் வேறு ஊர்லேருந்து இங்கே போகிற மாதிரி இருந்தீங்கன்னா கூட இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் நாங்கள் தாராபுரம் வரப்போகிறோம், இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வரப்போனால் வந்து பார்க்கலாம். அது பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் நினைக்கிறேன். என்னன்னே தெரில, இது பழைய காலத்து இதுன்னு நினைக்கிறேன். அங்கே பில்டிங் மாதிரி இருக்குது. மேபி தண்ணியில் முழுகிருக்கலாம் இங்கே இந்த அப்படின்னு நினைக்கிறேன். அது கூட இருக்கலாம். வேறு என்ன பார்த்தீங்கன்னா இங்கே தான் கொஞ்சம் ஒரு நிமிஷம் பயமாக இருக்குங்க. இந்த கிட்ட போயிட்டு நம்ம சேஃபாக நம்ம பத்திரமா இருந்துக்கணும். அதான் சொல்கிறேன் நான். மொபைல் கீமெயில் எடுத்து போயிட்டு அங்கே போய் நிற்காதீங்க, ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கோங்க. சைடில் நிற்கும் போது ஏன்னா அங்கே வந்து ஒரு ஆபத்தான இடம் தான் சொல்ல முடியும். இது பார்த்தீங்கன்னா வந்து வாய்க்காக்கு தண்ணி திறந்துற இடம்னு நினைக்கிறேன். மேபி அதான் நினைக்கிறேன். இது பழைய இதுன்னு நினைக்கிறேன். பழைய திறந்துற கேட்டு வால் நினைக்கிறேன். கொஞ்சம் திருப்பிடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா. இங்கேயும் நம்ம பத்திரமா நிற்கணும். இது முன்னாடி போய் நிற்காதீங்க, உங்களுக்கு காட்டுறேன். இங்கே முன்னாடி போய் இந்த முன்னாடின்னு நினைக்கிறேன். முன்னாடின்னு போய் நிற்காதீங்க. கொஞ்சம் ஆபத்தான இடம். ஏதோ ஆபத்தான விழுந்துடாதீங்க. இங்கே போய் நான் சும்மா உங்களுக்கு கார்டுனுக்காக தான் போய் நின்னேன். கொஞ்சம் பார்த்து பத்திரமா நின்னுங்க அப்படின்னு சொல்கிறக்காக இந்த வீடியோலாம் கொஞ்சம் சொல்கிறது. அப்புறம் இதெல்லாம் இங்கே இறங்காதீங்க, ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே கீழே இறங்காதீங்க. அதுக்காக தான் உங்களுக்கு நான் இங்கே கிட்ட நின்று இருக்கிறேன். இந்த மாதிரிலாம் போய் கீழே இறங்கி நிற்காதீங்க. கொஞ்சம் ஆபத்தான இடம் தான் இதெல்லாம். ஓகேங்களா? நீங்கள் வெளியே நின்று பாருங்கள். அதான் கம்பிக்கு உள்ளே வெளியே போகாதீங்க. ஓகேங்களா? இது ரொம்ப திருப்பிடிச்சிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது வேறு லெவலாக இருந்துச்சு. நான்
பழைய காலத்து இதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப திருப்பிடிச்சிச்சு மலையில். ஓகேங்களா, சும்மா காட்டலாமேன்னு சொல்லி தான் உங்களுக்கு இதெல்லாம் காட்டுறது. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இவர் யார் பார்த்தீங்கன்னா மனிஷ், ப்ளூ கலர் பனியன் போட்டிருக்க மனிஷ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவர் ஃபோட்டோ கேமராமேன். அதே மாதிரி இவரும் கேமராமேன் தான் வந்து பாலா செல்வேஷனும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்கும்போது வியூ பக்காவாக இருக்குது. உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் எடுத்து காமிக்கிற பாருங்க, வேறு லெவலில் பக்காவாக இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஓடைக்கு பார்த்தீங்கன்னா இது உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரூம் மாதிரி உள்ளே போகும். அது என்னால் போக முடியல. எப்பயாச்சும் திறந்தாங்கன்னா வந்து உள்ளே போய் நான் போடுறேன். பார்ட் 2ல் வந்து கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்கிறேன். இன்னமும் இது சும்மா போனதை எடுத்தேன். இன்னமும் பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குது. இதுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா வந்து மீன்லாம் இருக்கான்னு சொல்லி செக்அப் பண்ணுறதுக்காக வந்து ஒரு கொள்ளலாம் அமைச்சிருப்பாங்க. அது உள்ளே போய் இங்கே சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். அது ஒரு தடவை போய் எடுக்கணும்னு நினைக்கிறேன் நான். மேபி இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்களா வந்து இதே மாதிரி vlog இன்ட்ரெஸ்டிங்காக வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண எப்படின்னு தெரியல, கீழே ஒரு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்குது, ஆள்னு கொடுத்தீங்கன்னா வந்து நான் போகிற ஃபஸ்ட் வீடியோ உங்களுக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். இன்னமும் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான vlogலாம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். கூடிய சீக்கிரம் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான vlogலாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோனா தரமாக உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வியூ இது கீழேருந்து எடுத்துருக்கோம். நாங்கள் கீழேருந்து பார்க்கும்போது அற்புதமாக இருந்துச்சு. வீடியோ முடிய போது இந்த மாதிரி என்ன மாதிரி vlog வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, கமெண்ட் பண்ணி ஒரு லைக்கை போடுங்க. லைக் பண்ணிங்கன்னா இன்னமும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோக்கு. ஓகே நண்பா, நம்ம vlog முடிஞ்சிச்சு. மீண்டும் இன்னொரு vlogல சந்திக்கிறேன். நான் உங்கள் ஸ்ரீராம். நன்றி, வணக்கம், பாய் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஆள்னு கொடுத்துக்கோங்க. மீண்டும் சந்திக்கிறேன். நான் உங்கள் ஸ்ரீராம். நன்றி, வணக்கம்.